வார்த்தைகளையும் வாய்ப்புகளையும் சரியான முறையில் பயன்படுத்தினால் வாழ்க்கை நம் வசப்படும். சாதிக்க வேண்டும் என்று நினைப்பவருக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் வேண்டும். கடைசி வரை நம்பிக்கை இழக்காதே. கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். உன் லட்சியம் எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஒரு முறை முடிவு செய்துவிட்டால் அதை விட்டு ஒருபோதும் உன் பார்வையை அகற்றிவிடாதே. உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவுமில்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. எந்த செயலானாலும் சிந்தித்து செயல்படுங்கள். உங்களின் ஒரு செயல் உங்கள் எதிர்காலத்தையே மாற்றிவிடும். ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அதுவே நம் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவும். பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இருக்கவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருந்த மாட்டாய். கோபப்படும் முன் யோசி. ஒரு நிமிட கோபம் நீ பெற்று வைத்திருக்கும் மதிப்புகளை ஒரு நொடியில் சிதறடித்துவிடும். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும். நீங்கள் நிறுத்தாத வரை எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை. 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும். எப்போதும் தோல்வி அச்சத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒருமுறை எதிர்கொள்வதே மேல். பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல, மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாளும் அல்ல. வெற்றி என்னும் வேட்கை உன்னுள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண்முன்னே காணப்படுவது இல்லை. வாழ்வதற்கான செலவு மிக குறைவு. அடுத்தவரை போல வாழ்வதற்கான செலவுதான் மிக அதிகம். உழைக்கும் வயதில் உறங்க நினைத்தால் உறங்கும் வயதில் உழைக்க நேரிடும். விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி எனும் பட்டம் நம்மவசம் இருக்கும். தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் எந்த சூழ்நிலையையும் எதிர்த்து நிற்கலாம். வெற்றி அடைவதற்கு முயற்சி செய்தால் மட்டும் போதாது, தோல்வியை தாங்குகின்ற மன வலிமையும் வேண்டும். துணிந்து செல். துணிந்தவனுக்கு மட்டுமே வாழ்க்கை வாய்ப்புகளுடன் வளத்தையும் அள்ளித்தருகிறது. முடிந்ததை நினைத்து வருந்துவதை விட அடுத்து என்ன செய்ய வேண்டும் என யோசிப்பதே சிறந்தது. பாதைகளில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்து விட்டுதான் செல்ல வேண்டும் என்றில்லை, தவிர்த்து விட்டும் செல்லலாம். உங்கள் தோல்விகளை ஒரு நாளும் உங்கள் இதயத்திற்கு வரவிடாதீர்கள். உங்கள் வெற்றியை ஒரு நாளும் உங்கள் தலைக்கு அனுமதிக்காதீர்கள். நீ எப்போதும் நீயாகவே இரு. உனக்கான தனித்துவம்தான் உனது அடையாளம். உலகம் உன்னை அறிவதை விட உன்னை பற்றி உலகிற்கு அறிமுகம் செய்து கொள். வாழ்க்கை கணிக்கக்கூடியதாக இருந்தால் அது வாழ்க்கையாக இருக்காது. 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. வெற்றி என்பது தடைகள் பல வந்தாலும் நம்பிக்கையை கைவிடாமல் விடாமுயற்சியுடன் போராடும் பொழுதே கிடைக்கின்றது. ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும். வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியோடு இருந்தால் ஒருபோதும் உனக்கு தோல்வி வராது. வாழ்க்கையில் 1000 துன்பங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு சின்ன இன்பங்களையும் ரசிக்க தெரிந்தவனே வாழ்க்கையை வாழத் தெரிந்தவன். உன்னை முதலில் நீதான் தாங்கி பிடிக்க வேண்டும். தோற்று போகும்போதெல்லாம் தாங்கி பிடிக்க யாராவது வருவார்களா என்று எப்போதும் காத்து கொண்டிருக்காதே. உனக்கு முதல் ஆறுதல் நீதான். இங்கு உழைக்காமல் வாழ்பவர்களை விட வாழாமல் உழைப்பவர்களே அதிகம். காலம் எப்பொழுதும் உனக்கானதாக இருக்காது.
களம் அமையும் போதே உன் கடமையை செய்துவிடு. ஒரு செயலை செய்யும் போது ஏற்படும் தடைதான் அடுத்த முயற்சிக்கான ஆரம்பம். புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. சிறிது தூரம் மிதக்கலாம், தொலைதூரம் கடக்க முடியாது. கடலில் கல் எறிந்தால் கடலுக்கு வலிப்பதில்லை, மாறாக கல்தான் காணாமல் போகும். அதுபோல வாழ்வில் விமர்சனங்கள் வந்தால் கடலாக இருங்கள், வழிகள் காணாமல் போகும். ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல, இலக்கு மட்டுமே. காலம் எந்த காயத்தையும் ஆற்றுவது இல்லை, அது நம் மனதை பக்குவப்படுத்துகிறது, அவ்வளவுதான். அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம். ரசிப்பதற்கு ஏதேனும் ஒரு விஷயம் தினமும் கிடைத்து கொண்டிருக்கும் வரை வாழ்க்கை அழகானது. வாழும் வரை வாழ்க்கையை நேசி. வாழ்க்கையை நேசிப்பவன் மட்டும்தான் துன்பத்தை விட இன்பத்திற்கு அதிகமான நேரத்தை ஒதுக்குவான். இங்கு பாதைகள் வெற்றியை தீர்மானிப்பது இல்லை, பயணிப்பவன் முயற்சிகளே வெற்றியை தீர்மானிக்கிறது. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எந்த அளவுக்கு குறைத்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். அரசியலை போல்தான் வாழ்க்கையும், பல எதிர்பார்ப்புகளை கொடுத்து ஏமாற்றுவதில். எப்போதும் வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் தனியாக போராட கற்றுக்கொள். இதுதான் இறுதி பக்கம் என்று கூற முடியாத ஒரு புதிர் புத்தகம்தான் வாழ்க்கை. சிரித்துக்கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்துக்கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன். அடுத்தவர் சொல்வது பொய் என்று தெரிந்தும் அப்படியா என்று ஏதும் தெரியாதது போல் நடந்து கொள்வதற்கு பெயர்தான் பக்குவம். வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை ரசிக்க மறக்காதீர்கள். பெருமைக்காக செய்யும் செயல்களில் பெரும்பாலும் உண்மை இருப்பதில்லை. எதையும் எடுத்துச் செல்ல முடியாது என்பதை தெரிந்தும் ஏனோ மனிதர்கள் எல்லாவற்றையும் அடைய ஆசைப்படுகின்றனர். உண்மையான முகத்தோடு வாழ்ந்துவிட்டு போ. அடுத்தவர் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே. ஒருமுறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கழட்டுவதற்கான சந்தர்ப்பமே கிடைக்காமல் போய்விடும். வெற்றி எனும் வேட்கை உன்னுள் இருக்கும் வரை தோல்வி எனும் தடைகள் உன் கண்முன்னே காணப்படுவது இல்லை. எங்கே போய் ஒளிந்து கொண்டாலும் தேடி வரும் பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முடியாது. தப்பிப்பதற்கு ஒரே வழி பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளிப்பது மட்டும்தான். நம்மை அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கை வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் நம் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. தோல்வியில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி. வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவனே வெற்றி பெறுகிறான். வலிகளையும் தோல்விகளையும் அனுபவித்து பழகிவிட்டால் வெற்றிக்கான பாதையை உருவாக்கிவிடலாம்.